இந்து சமுத்திரத்தை சூழ உருவாகின்ற புதிய வர்த்தக சந்தையில் இலங்கைக்கு முக்கிய இடம் உரித்தாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சீனாவில் தெரிவித்துள்ளார். சீனாவின் சென்சன் நகரில் இடம்பெற்ற கைத்தொழில் முயற்சியாளர்கள் மாநாட்டில் அந்த நாட்டில் உள்ள 30 முன்னணி கைத்தொழில் முயற்சியாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பூகோள அமைவிடம் மற்றும் பொருளாதார தந்திரோபாய ரீதியாக தெற்காசியாவின் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரத்தினதும் சந்தையினதும் கேந்திர நிலையமாக இலங்கை காணப்படும் என இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த பிரதமர் கூறியுள்ளார். Already Colombo port has been developed further with the south port. கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக சைனா மர்ச்சன்ட் நிறுவனத்தின் ஒத்துழைப்பை பெற்று வருகின்றோம். அடுத்ததாக நாம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய உள்ளோம். இறுதியில் நாம் திருகோணமலை துறைமுகத்தையும் அபிவிருத்தி செய்வோம். இந்த துறைமுகங்கள் உள்ள 3 பிரதேசங்களிலும் விமான நிலையங்களும் காணப்படுகின்றன. நமக்கு நிதியுதவி கிடைத்தால் மாத்திரம் போதுமானதாக அமையாது. நிறுவனங்களின் பங்களிப்பும் முக்கியமானது. கண்டி, கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளுக்கு பிரிந்து செல்லும் அபிவிருத்தி மார்க்கம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கை எந்த வேளையிலும் வர்த்தக கேந்திர நிலையமாக காணப்படுகின்றது. எனவே இலங்கைக்கு வருகை தருமாறு அனைத்து வர்த்தகர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். அதன்போது நிதி சேவை, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய முடியும். இதேவேளை சீனாவுக்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட இலங்கை தூது குழுவினர் உலகின் பிரதான கொள்கலன் களஞ்சிய தொகுதியாக கருதப்படும் ஷெகோயூல் களஞ்சிய தொகுதிக்கும் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். சுமார் 180 கடல் மார்க்கங்கள் ஊடாக உலகின் 18 நாடுகளுடன் தொடர்புகளை பேணி வரும் இந்த கொள்கலன் களஞ்சிய தொகுதி சீன மர்ச்சன்ட் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும்.